ஹலோ. நம்ம இன்னைக்கு வந்து நெறைய டன்ஸ் ஆஃப் லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கு இந்த வாரத்துக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கும் நம்ம நெறையா லிமிட் ஆர்டர்ஸ் பார்த்தோம். அதில 3 ரியாக்ஷன் ஆச்சு. பேலன்ஸ் உள்ளது இன்னும் பிரைஸ் அந்த இடத்த ரீச்சே ஆகல. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த லிமிட் ஆர்டர்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்மளோட பிரைஸ் ரீச் ஆகும் அப்படின்றது தான் ரூட். ஓகே. எனிவே உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்மளோட நீங்க ஒண்ணும் இல்ல. லிமிட் ஆர்டர்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. சிம்பிள் தான். நீங்க வந்து பிரைஸ ட்ரிக்கர் மட்டும் செட் பண்ணிட்டு, எந்த இடத்துட்ட பிரைஸ் வந்தா, நம்ம ஸ்டாப் லாஸ் ஆகணும், எந்த இடத்துட்ட பிரைஸ் ட்ரிக்கர் ஆகணும், எது நம்மளோட டார்கெட் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பாட்டுல பார்க்கலாம். கொஞ்சம் கவனத்தோட நீங்க செட் லிமிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே ரீச் ஆகுது என்னன்றத நீங்க கவனமா பார்க்கணும். ப்ளஸ் நான் உங்களுக்கு அப்போதைக்கு அப்போதைக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ நோ இஷ்யூஸ். நீங்க கவலைப்படாம இருக்கலாம். ஓகே. இந்த பிரைஸ ட்ரிகர் பண்ணுங்க. இது உங்களோட ஸ்டாப் லாஸ். இது உங்களோட டார்கெட். மார்க்கெட் இந்த இடத்த ரீச் ஆகும்போது. ஏன் அப்படின்றது நிறைய என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் கண்டிப்பா கோர்ஸும் சொல்லித் தருவேன். ஃபியூச்சர்ஸ்ல நம்ம அத பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் நீங்க லிமிட் செட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுங்க. என்னோட ப்ரீவியஸ் ரிசல்ட்டும் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். என்னோட எல்லா மார்க்கெட்லயும் நீங்க போய் செக் பண்ணலாம். இப்போ இது ஈரோ யூஎஸ்டியோட லிமிட் ஆர்டர்ஸ். அடுத்து ஹீரோ யூஎஸ்டி மொத்தம் 8 பேர்ஸ் இருக்கு. ஹீரோ யூஎஸ்டி 1, அடுத்து ஜிபிபி யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி. இதில் மட்டும் 2 லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கு. பட் ஆனால் ஒன்று ரீச் ஆக டிலே ஆகும். கரண்ட்ல இருக்கக்கூடிய லிமிட் ஆர்டர் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஸ்வீப் பிரேக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் வந்தோன்னா 100% ட்ரிகர் ஆகும். ஸோ இது ஒரு செட் லிமிட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வேகமாக போகிறேன். நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. ஸ்வீப் பிரேக் எனக்கு மற்றது நான் செக் பண்ணணும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் லிமிட் ஆர்டர் எங்கே அப்படின்னா யூஎஸ்டி செஃப் சிஹெச்எஃப் இதுதான். இதில் லிமிட் ஆர்டர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸை ரீச் பண்ணுற வரை யூ ஹாவ் டு வெயிட். திஸ் இஸ் த லிமிட் ஆர்டர் லாங் பொசிஷன். இதான் லிமிட் ஆர்டர்ஸ். இந்த இடத்துட்ட ப்ரைஸ் ரீச் ஆனோன்னா இதுலேயே நீங்கள் லிமிட் செட் பண்ணுங்கள். பட் இதெல்லாம் ப்ரைஸ் ரொம்ப தள்ளி இருக்குது. மெயினாக ஜிபிபி யூஎஸ்டி ஹீரோ யூஎஸ்டிலாம் செக் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் உங்களோட லிமிட் ஆர்டர்ஸ். அவ்வளோதான். நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரைஸ் அந்த இடத்துட்ட வரும்போது 100% ரிவர்சல் நடக்கும். ஹீரோ ஐடி
இந்த இடத்துட்ட ப்ரைஸ் வரும்போது ரிவர்ஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஷூரா இங்கே வந்தோன்னே ரிவர்ஸ் ஆகும். இது என்ட்ரி ஜோன்ஸ். நீங்கள் எங்கே வேணாலும் என்ட்ரி போகலாம். இந்த என்ட்ரி ஜோன்ஸ்குள்ளே உங்களுக்கு என்ட்ரி கிடச்சோன்னே இது ரிவர்ஸ் ஆகும். இதுவும் நியரஸ்ட் தான் இருக்குது. ஈரோடியும் இது ரெண்டுமே ஒரு ரிவர்சல் ஜோன்ஸில் தான் இருக்குது. ஜிபிபி வந்து நான் ஆல்ரெடி இது ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். லிமிட் ஆர்டர்ஸ் டார்கெட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். மார்க்கெட்டிங் வரும்போது வரும் அப்படின்றதுக்காக கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்டில் இந்த லிமிட் ஆர்டர்ஸ் எப்போ கொடுத்துருப்பேன் அப்படின்னா என்னோட இன்னொரு வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 லிமிட் ஆர்டர்ஸ் நான் ப்ரீவியஸாகவே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஜிபிபிஎஸ்டியும் ஒன்று. அடுத்து ஈரோ கேடு. ஸோ இது ஒரு என்ட்ரி. இது ஒரு என்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து ஷுவராக இதாகும், நீங்கள் கவலைப்படாமல். ஈரோ கேட் இன்னும் மொத்தம் மேக்ஸிமம் எல்லாம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். யூஎஸ்டி கேடு மொத்தம் எத்தனை லிமிட் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கேன்? 1 2 3 4 5 6 தான் கொடுத்துருக்கேன். இன்னும் 2 மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 ஆர்டர்ஸ் கொடுக்கணும். 1 செகண்ட். ஈரோ யூஎஸ்டி கேட் யூஎஸ்டி கேட் இப்போ இதுதான் நம்மளோட லிமிட் ஆர்டர்ஸாக இருந்துச்சு. மார்க்கெட்டு மேலே போச்சு. ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எங்கே பிரேக்கு, எங்கே ஸ்வீப்பு, நம்மளோட ஆர்டர்ஸ் எங்கே வந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டர் இருக்குது இந்த இடத்துல. லாங். இது ஒரு என்ட்ரி. ஓகேவா? நியரஸ்ட்டு தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதெல்லாம் நியரஸ்ட்டு டு தி ப்ரைஸ், அதாவது நம்ம என்ட்ரி ப்ரைஸில் இருக்கோ அது எல்லாமே செக் பண்ணலாம். ஸ்வீப்பு பிரேக் எல்லாத்துலேயுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். எல்லா ஆர்டர்ஸுமே வந்துருச்சு. செக் பண்ணிக்கோங்க. 8 பேர்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 1 1 2 3 4 5 6 7 8 சாரி, ஒரு பேர் வந்து லாஸ்ட் வீக்கோட பேர்ஸ். அது வந்து இன் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இட்ஸ் இன் ப்ராஃபிட். ஆசம் ப்ராஃபிட். ஸோ அவ்வளோதான். டன்ஸ் ஆஃப் மொத்தம் 7 பேர்ஸ் கொடுத்துருக்கேன். 7 பேர்ஸ். ஒன்று வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. எனக்கு மொத்தம் 7 பேர்ஸ் இந்த வீக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீக்கில் 7 பேர்ஸில்
ஒர்க்கபிள் தான் எல்லா பேர்ஸும். பட் பிரைஸ் அந்த இடத்த ரீச் ஆகணும். ஒரு மினிமம் ஒரு 4 பேர்ஸாவது இந்த வீக்கை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 4 பேர்ஸோட ரிசல்ட்டை நம்ம அந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக போட்டுருவோம். ஸோ இருக்கக்கூடிய பேர்ஸை மட்டும் செக் பண்ணிக்கலாம். எனிவே தேங்க்யூ.